இன்றைய தியானம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு சொன்ன அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு ஜெபம் வாசிக்கும் போதே எழும்போம். என்னன்னா, கர்த்தாவே, நாங்கள் வசிக்கிற எங்கள் தேசத்தில் சமாதானம் இல்லைப்பா, அமைதியாக ஜனங்க தங்க முடியல ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், இரத்த வெறி செயல்கள், எல்லா இடங்களிலும் மனவேதனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், ஒரு பக்கம் ஜனங்கள், ஒரு பக்கம் ஆண்டவரே ஆலயங்கள் இல்லை, ஒரு பக்கம் ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கலவரங்களையும் சமாதான குலைச்சலை கொடுக்கிற காரியங்களையும் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜனமாய் மாற்றும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய ஜனத்துக்கு தான் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய ஜனமாய் முழு உலகத்தில் உள்ள ஜனங்களையும், இந்திய தேசத்தில் இருக்கிற 140 கோடிக்கு மேற்பட்ட மக்களையும், தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களையும், நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற மக்களையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாக சந்திக்கும்படி, ரட்சிக்கும்படி, மனக்கண்களை திறக்கும்படி இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அவங்களுக்கு தான் சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம், அதை கொடுத்து அதில் குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரே, என் குடும்பத்திலையும் சரி, எங்கள் உற்றார் உறவினர், இனஜன பந்துக்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் சபையில் உள்ளவர்கள் எல்லாருமே சமாதானமான தாபரங்களில் இருக்கணும், நிலையான வாசஸ்தலங்களில் இருக்கணும், அமைதியாய் தங்கும் இடங்களில் நீர் சொன்ன வார்த்தையின்படி குடி இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாஞ்சித்து கேட்கறது எதுவோ, நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், உங்களுக்கு தருவேன்னு சொன்னார்ல, நம்ம கேட்கும்போதே தருவார். நீங்கள் ஏசாயா 35 9-10 ஆகிய வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், மனவாட்டி சபைக்குத்தான் இந்த 35 1-10 வரை உள்ள வசனங்களை தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இது ஒருவேளை கர்த்தருடைய நாளில் மீட்கப்பட்டவங்க எல்லாம் ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு வருவார்கள்னு சொல்லியிருக்கேன், அப்போதான் நடக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வசனத்தை வாசிக்கிற இந்த நாளில் ஆண்டவரே, இந்த 9-10 இந்த நாட்களில் கூட நீங்கள் நிறைவேற்றி தாங்க. அவர் சொல்கிறாரு, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே எங்கே? சியோனுக்குள்ள. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜனம் சமாதானமான தாபரம்னு சொன்னார்ல, அந்த இடம். என் ஜனம் நிலையான வாசஸ்தலம்னு சொன்னாரே, அந்த இடம். அமைதியாய் தங்கும் இடம், அதில் தான் குடியிருக்குன்னு சொன்னாரே, அந்த இடத்துல மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட சகோதரனாய் சகோதரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உபத்திரவங்களையும் வியாகுலங்களையும் வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து போராடி கொண்டிருக்கிற மனவாட்டி சபையே, சியோனே, எருசலேமே, உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் அங்கு கொண்டு போக போகிறார். மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்ம தலை மேலே என்ன சஞ்சலம் வேதனை இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி ஜெபிக்க போகிறோம். மீட்கப்பட்ட நமக்கு சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போகும் என்று நாம் விசுவாசிப்போம். சந்தோஷம் மகிழ்ச்சியும் மட்டும்தான் நம்ம அடைவோம் என்று விசுவாசிப்போம். ஏசாயா 60 17-18 தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி, உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும்
கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் ஆனால் இதுக்கு நேர்மாறாக எல்லாம் நடக்குதே அப்படின்னு நம்ம கவலைப்படலாம். ஆனாலும் எங்கே அவருடைய ஜனம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கதறி கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் இந்த 17-18 நிறைவேற்றி தருவார். கொடுமை நம்ம தேசத்தில், அழிவு, நாசமோசம் நம்ம எல்லையில் கேட்கப்படாதபடி கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய மதில்களை ரட்சிப்புன்னு, நம்முடைய வாசல்களை துதி என்றும் நாம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 34ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. நான் அவர்களோடு, யாரு? அவருடைய ஜனத்தோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்ம இருக்கிற இடத்துல துஷ்ட காரியங்கள் இருக்காது. நம்ம இருக்கிற இடத்துல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்ம அவருடைய ஜனமாகிய நம்ம இருக்கிற அந்த வாசஸ்தலத்தில் அமைதி, சமாதானம், ஆமென். அங்கு சஞ்சலம் இருக்காது, அங்கு சந்தோஷம், அங்கு மகிழ்ச்சி கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 32:18 படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் அவர் வேலை செய்கிற இடத்திலும் அவர்கள் வசிக்கிறதான பகுதிகளிலும் தாலுக்காக்களிலும் மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் தேசங்களிலும் உலக நாடுகளில் எங்கிருந்தாலும் சமாதானமாய் அவர்கள் தங்க, நிலையான ஒரு வாசஸ்தலத்திலே குடியிருக்க, அமைதியாய் தங்க கர்த்தாவே உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறாண்டவரே. மனம் பதறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனே, அந்த இடத்துல உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆனந்த களிப்புடன் பாடும்படிக்கு உதவி செய்யும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்க உதவி செய்யும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை விட்டு, தனிப்பட்ட வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. இனி கொடுமை அவர்கள் தேசத்திலும், அழிவும் நாசமும் அவர்கள் எல்லையிலும் கேட்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.